In the discussions, actually, all the political parties have to see Premlata what to say, Vijay. I appreciate that lady. I don't know அந்த அம்மா கெட்டவங்களோ நல்லவங்களோ எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் அந்த பேச்சில் அவங்க வந்து எந்த பேப்பரும் வைத்து கொள்ளாமல் ஒரு தைரியமாக பேசுகிறாங்க. அண்ட் அவங்க பேசுகிற தமிழ் கடை அந்த விஜய்க்கு வரல. அவன் வந்துட்டு பேப்பரை வச்சு படிக்கிறான். இதே ஒரு இயலாமையை காட்டுகிறது. எவ்வளோ ஒரு முட்டாள் பையன். இப்போ வந்திருக்கும் இந்த தாவேக்கா தற்குறிகளுக்கு ஒருத்தனுக்காவது உருப்படியாக பேச தெரியல. அதுக்கப்புறம் இந்த மேகதாது கம்ஸ் அண்டர் த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹூஸ் த மினிஸ்டர் ஃபார் பிடபிள்யூடின்னா அது யாருக்குமே தெரியல. சம்படி சேஸ் இட் இஸ் தட் புஷி ஆனந்த், ஒன் சேஸ் இட்ஸ் ஆது அர்ஜுனா. பட் அதுக்கு யார் பதில் கொடுக்கணுமோ அந்த ஒரு மந்திரியும் அங்கே உட்காரலையோ இல்லையோ இல்லை வாய் வரலையோ தெரியாது. ஏன்னா சிஎம்கே வாய் வரல. அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதனை நீங்கள் சிஎம்மாக தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளை தப்பு சொல்வதுக்கு நியாயம் கிடையாது. நிறைய இப்போ வந்துட்டு இந்த 1.5 மாதத்துக்குள்ளார இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்து எவ்வளோ கொள்ளை என்ன இது கற்பழிப்பு மானபங்கம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. எவ்வளோ பேர் ஈவன் லாக்அப் டெத் எல்லாமே. இதுக்கெல்லாம் ஒரு அந்த சிஎம் வந்துட்டு வாய் திறந்து பேசியிருக்கானா கிடையாது. மக்கள் நீங்கள் தான் மாறணும், நீங்கள் தான் இந்த மாற்றத்தையும் கொண்டு வரணும். மாற்றம் வந்து விஜய் கிடையாது. விஜயால் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா கிடையாது. கடவுள் நல்லா காமிச்சு கொடுத்துட்டார். உங்கள் விஜய் ஒரு தர்தலி, ஒரு எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு தற்குறி. என்ன வாய் திறந்து பேசுதா? ஒன்றும் பேசுறதில்ல. அசம்பிளியிலன்னா தன்னோட சொந்த கருத்து பேசுதா? இல்லை. ஏன்னா அதுக்கு கருத்தே இல்லை. அதுக்கு சப்ஜெக்டே பாலிட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, எக்கானமினா என்னன்னு தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷனா என்னன்னு தெரியாது. ஆகையில் மக்கள் நீங்கள் தான் அவதிப்பட போகிறீங்க. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு இது நடந்தே தீரணும். ஏன்னா நீங்கள் தான் இந்த தற்குறிகளை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. தமிழ் எழுதி படிக்கிறதுக்கே அவனுக்கு வக்கீல்லாட்டி இவெல்லாம் என்ன செய்வான்னு சொல்லி தான் என்னோட ஆதாரம் எல்லாம். ஏன்னா நாங்கள்லாம் பெரிய அறிவாளிகள் கிடையாது தமிழ் பேச்சில். ஏன்னா எங்களோட தாய்மொழி வந்துட்டு தமிழ் இல்லை. நான் வந்து பெருசாக இந்த தமிழ் படிக்கவில்லை. குரல் என்ன சொல்கிறது, லிட்ரரி தமிழ். ஸோ அதில் செம்மொழி இந்த தமிழ் என்னால் பேச தெரியாது. ஆனால் ஒரு சிஎம்மாக வந்து நீ ஒரு தமிழ் திரைப்படத்தில் வந்து ஒரு 30 வருஷமாக நீ நடித்து கொண்டு உனக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு சரியாக வராட்டி அப்போ நீ எப்பேற்பட்ட ஒரு தர்தலி நீயே ப்ரூவ் பண்ணிக்கிற. இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்லை. பாருங்கள், இப்போ பிரேமலதா விஜயகாந்த் எவ்வளோ அழகாக நம்ம எக்ஸ்டெம்போவாக பேசுகிறாங்க. ஈவன் what is his name, Udaynidhi, though வந்துட்டு I'm no fan of his, but he's coming well prepared. வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இந்த சர்ச்சை தமிழ்நாட்டு சட்டசபையில் இந்த லைவ் சிசிடிவி இது வந்துட்டு இந்த நேரலை வந்து ஏதோ துண்டித்திருக்கார்கள். இந்த அன்றைக்கு இந்த மேகதாது டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போது ஐ டெல் யூ திஸ் விஜய், இந்த விஜய் பார்ட்டியில் இருக்கும் நபர்கள் எவ்வளோ பேத்துக்கு பிரின்சிபல்ஸ் இருக்குது, நியாயம் நீதியாக நடந்துக்கிறாங்கன்னா கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே யோகிய சிகாமணிகளான்னா கிடையாது. பட் இந்த டிஸ்கஷன்ஸில் ஆக்சுவலி ஆல் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹாவ் டு சி பிரேமலதா what to say,
விஜயகாந்த். ஐ அப்ரிஷியேட் தட் லேடி. ஐ டோன்ட் நோ அந்த அம்மா கெட்டவங்களோ நல்லவங்களோ எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் அந்த பேச்சில் அவங்க வந்து எந்த பேப்பரும் வைத்து கொள்ளாமல் ஒரு தைரியமாக பேசுகிறாங்க. அண்ட் அவங்க பேசுகிற தமிழ் கடை அந்த விஜய்க்கு வரல. அவன் வந்துட்டு பேப்பரை வச்சு படிக்கிறான். இதே ஒரு இயலாமையை காட்டுகிறது. எவ்வளோ ஒரு முட்டாள் பையன் வந்துட்டு ஒரு இட்ஸ் a சிம்பிள் திங். நன்றி எதிர்கட்சி மெம்பர்ஸ் எல்லோருக்கும். நான் வந்து நீங்கள் கொடுத்த ஆதரவை ஏற்றுக்கொள்ளி இந்த மேகதாது நம்ம எல்லாரும் ஒன்றாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலாம், ஏதோ ஒன்று பேசியிருக்கலாம். அந்த முட்டா பையன் ஐ டோன்ட் நோ, தீஸ் ஆர் ஆல் முட்டா பையன்ஸ் ஹூ பீன் எலெக்டட் பை தி பீப்புள். முட்டாள்களை முட்டாள் தான் சொல்ல முடியும். அவங்க எப்பேற்படி உங்களுக்கு வேணால் பதவி இதெல்லாம் இருக்கலாம். பட் ஒரு முட்டாளை தூக்கி வந்து ஒரு நாயை வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அது நாயின்னு தான் சொல்ல முடியும், அது ஆனரபிள்னு சொல்ல முடியாது. ஆகையில் இவங்க வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்ற அறிவில்லாத ஒரு ஜென்மத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த அறிவில்லாத ஜென்மங்கள் 1.5 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்காங்கன்னா அதெல்லாம் புருடா. இதை வந்துட்டு பாதி வந்து அமித்ஷாவோட ட்ராமா. அப்போ வந்து தட் பாய் ஹிம்செல்ஃப் அவனே ரியலைஸ் பண்ணணும், நான் எவ்வளோ முட்டாள்தனமாக படிக்கிறேன். அந்த பேப்பர்லேருந்து படிக்கிறதே ஒரு படி இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த மாரியா வில்சனோ எவனோ ஒருத்தன் இந்த தமிழ் எழுதி படிக்கிறதுக்கே அவனுக்கு வக்கீலாட்டி இவெல்லாம் என்ன செய்வான்னு சொல்லி தான் என்னோட ஆதாங்கம் எல்லாம். ஏன்னா நாங்கள்லாம் பெரிய அறிவாளிகள் கிடையாது தமிழ் பேச்சில். ஏன்னா எங்களோட தாய்மொழி வந்துட்டு தமிழ் இல்லை. நான் வந்து பெருசாக இந்த தமிழ் படிக்கவில்லை. குரல் இந்த என்ன சொல்கிறது லிட்ரரி தமிழ். ஸோ அதில் செம்மொழி இந்த தமிழ் என்னால் பேச தெரியாது. ஆனால் ஒரு சிஎம்மாக வந்து நீ ஒரு தமிழ் திரைப்படத்தில் வந்து ஒரு 30 வருஷமாக நீ நடித்து கொண்டு உனக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு சரியாக வராட்டி அப்போ நீ எப்பேற்பட்ட ஒரு தர்தலி நீயே ப்ரூவ் பண்ணிக்கிற. இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்லை. பாருங்கள், இப்போ பிரேமலதா விஜயகாந்த் எவ்வளோ அழகாக நம்ம எக்ஸ்டெம்போவாக பேசுகிறாங்க. ஈவன் வாட் இஸ் நேம் உதயநிதி, தோ வந்துட்டு ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் ஹிஸ், பட் ஹீ இஸ் கம்மிங் வெல் ப்ரிப்பேர்ட். அந்த விஷயத்தில் திமுக சட்டமன்றம் ஆட்டும் மெம்பர்ஸ் ஆட்டும் சரி, இல்லாட்டி எம்பிஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆட்டும் சரி, தே கம் வெல் ப்ரிப்பேர்ட். நிஜமாகவே அவங்க பேசுறது கேட்கணும்னு தோணும். மெனி பீப்புள் லைக் ராஜாஸ் இங்கிலீஷ் மைட் நாட் பி கிரேட் ஆர் பர்ஃபெக்ட், பட் ஆனாலும் அவர் பேசும் அந்த மேட்டர் வந்து அர்த்தத்தோடு இருக்கும். சிவா ஆகட்டும் சரி, ட்ரிச்சி சிவா அண்ட் மெனி அதர்ஸ், தே கம் வெல் ப்ரிப்பேர்ட். ஆனால் இப்போ வந்திருக்கும் இந்த தாவேக்கா தற்குறிகளுக்கு ஒருத்தனுக்காவது உருப்படியாக பேச தெரியல. அதுக்கப்புறம் இந்த மேகதாது கம்ஸ் அண்டர் த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹூ இஸ் த மினிஸ்டர் ஃபார் பிடபிள்யூடின்னா அது யாருக்குமே தெரியல. somebody says it is that Pussy Anand, one says it's Adhu Arjuna. பட் அதுக்கு யார் பதில் கொடுக்கணுமோ அந்த ஒரு மந்திரியும் அங்கே உட்காரலையோ இல்லையோ இல்லாட்டி வாய் வரலையோ தெரியாது. ஏன்னா சிஎம்கே வாய் வரல. அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதனை நீங்கள் சிஎம்மாக தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளை தப்பு சொல்வது நியாயம் கிடையாது. நிறைய இப்போ வந்துட்டு இந்த 1.5 மாதத்துக்குள்ளார இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்து எவ்வளோ கொள்ளை என்ன இது கற்பழிப்பு மானபங்கம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. எவ்வளோ பேர் ஈவன் லாக்அப் டெத் எல்லாமே. இதுக்கெல்லாம் ஒரு அந்த சிஎம் வந்துட்டு வாய் திறந்து பேசியிருக்கானா கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு துப்பு கட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறிவில்லாத ஒரு மனுஷனை நம்ம வந்து சிஎம்மாக எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு படிப்பறிவு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அறவேக்காடுங்களெல்லாம் என்னோட முதல் மந்திரியா இல்லாட்டி மாண்புமிகுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க எங்களால் முடியாது. இட் இஸ் ஆல் ட்ராமா. உண்மையாக தான் சொல்லணும், முள்ளால் தான் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களே நான் ஏற்றுக்க கொள்ள முடியாது.
அதுமாரி இந்த மக்களுக்கடா இப்போ வந்துட்டு எவ்வளோ பேர் இந்த மின்சார வெட்டை பற்றி பேசுகிறாங்க, பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த நிதி நிலைமை தெரியாமையா நீங்களாம் அரசியல் குதிச்சிங்க விஜய்? என்னமோ இன்னைக்கு தான் உங்களுக்கு 10-13 கோடி கடன் இருக்குதுன்னு தெரியுது. இது மொத்தமே திமுக கவர்மெண்ட் பண்ணல. இது ஆனால் திமுகவும் இதில் பங்கு இருக்குது, திமுகவுக்கும் பங்கு இருக்குது, சரி பாதி. அதுக்கப்புறம் அதோட வட்டி அண்ட் ப்ளஸ் இந்த ஃப்ரீபீஸ், இந்த இலவசங்களால் எவ்வளோ நாடு எவ்வளோ கடன் அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் அறிவு இருக்கணும். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஊழல் தான். இந்த பணம் இந்த ஃப்ரீபீஸை கொடுத்து இதால் நீங்கள் ஓட்டு விலைக்கு வாங்குறீங்க. இது ரெண்டு கட்சியும் தப்பு தான், அதிமுகவும் சரி திமுகவும் சரி. ஆனால் திமுக டைமில் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த எஸ்பெஷலி ரோட்ஸ், பிரிட்ஜஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த ஏரிகள் தூர் வருவது இதெல்லாம் நடக்குது. ஆனால் நீங்கள் இப்போ 45 நாள் ஆகி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 45 நாளுக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடிஞ்சிச்சு. அதுவும் ஒரு அறவேக்காடு துப்பு கெட்ட ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இது மாதிரி ரவுடிஸ் எல்லாம் நான் மாண்பு மிகுன்னு கூப்பிட முடியாது. சாரி, எங்களை என்ன சொல்கிறது, துன்புறுச்சுன்னா நாங்கள் அவங்கள மாண்பு மிகுன்னு கூப்பிடணும்னு தேவையில்லை. ஒரு ரவுடியை நீ மந்திரி ஆக்குனது தவறு. நீ இந்த மாதிரி ரவுடிஸ்க்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தது தவறு. தவறு செய்தவர்கள் இன்னைக்கு வேட்பாளர்களாக ஜெயித்து என்னோட எம்எல்ஏ மினிஸ்டர்னா நான் இவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் எந்த சட்டத்திலும் எழுதி வைக்கலை. இவங்கெல்லாம் அயோக்கியர்கள் தான். ஆகையால் மக்கள் தான் இந்த தவறை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் உங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள், நீங்கள் கிடையாது. நீங்கள் நின்னீங்க, இந்த தர்தலி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்போ எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எவ்வளோ பேர் இந்த தவறுகளை தட்டி கேட்கிறார்கள், இல்லாட்டி ஒரு கோர்ட்டுக்கு சென்று நியாயத்தை கேட்கிறார்கள். இந்த நிறைய கட்சிகள் அது செய்வதில்லை. எஸ்பெஷலி அதிமுக இல்லை, திமுக ஓரளவுக்கு. பட் திமுக இன்னும் நிறைய சட்டப்பூர்வமான பிரச்சனைகளை எடுக்கணும். எஸ்பெஷலி இந்த கட்சி தாவல் இது ரொம்ப கேடுகெட்டையான ஒரு ஆக்ட். இது கட்சி தாவல் அவன் பணத்தை வாங்கிட்டு வேறு கட்சிக்கு ஓடிச்சுன்னா அப்போ மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல். இந்த பணம் எங்கேருந்து வரப்போகுது? நம்மளோட டாக்ஸ் வரி பணத்தில் தான் இதெல்லாம் செலவு பண்ண முடியும். ஆகையில் இதெல்லாம் நம்ம சட்டத்தில் நம்ம கோர்ட்டுக்கு சென்று கேட்கணும். இந்த பணத்தை எல்லாம் அவங்க செலவு பண்ணிட்டோம், இல்லாட்டி இந்த மாதிரி கட்சி தாவனவர்களை வாழ்நாள் முழுக்க இவங்களை பேன் பண்ணணும். இவங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணனா மறுபடியும் இதே தான் அவங்க செய்வாங்க. ஆனால் இது வெக்கக்கேடு. அவங்களுக்கே வெக்கமானும் சூடு சொர்ணம் இருக்கணும். ஒரு கட்சி சிம்பிளில் ஒரு இதில் சின்னத்தில் நின்றுட்டு அங்கேருந்து பதவிக்கு அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கே துரோகம் பண்ணுறார்கள். ஆனால் இவங்களுக்கு மக்களுக்கு துரோகம் பண்ணுறது தான் இது கதை. ஆகையால இந்த தொகுதி மக்கள் யார் யார் உங்கள் வேட்பாளர்கள் இந்த குதிரை பேரன்ஸ்க்கு பலிக்கடானாங்களோ நீங்கள் அவங்களை மறுபடியும் தேர்ந்தெடுக்காதீங்க. அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அந்த பாவத்து. ஆகையால மக்கள் எப்போ நான் சொல்கிற மாதிரி உணர்ச்சி வசப்படாதீங்க. ஒரு அயோக்கியனை, ஒரு தோர்தலி, ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு கஞ்சா கடத்தல், ஒரு லாட்ரி விற்கிறவன், ஒரு சாராயம் கடத்தினவன் எல்லாம் நீங்கள் உங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. நான் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். இல்லை, எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. ஐயால் என் கடவுள் எவ்வளோ பேச சொல்லுது. ஆனால் நான் ஒரு சமயம் நினச்சிக்கிறது, இந்த மக்களுக்கு நம்ம பேசி நம்ம திருத்த போகிறோமா? கிடையாது. கட்சியிலேயே என்னோட சுதந்திரா பார்ட்டி நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நிற்கலன்னு. எப்போ பார்த்தா என் கிருஷ்ணர் சொல்வார், நான் கிருஷ்ணரும் காளி சொல்லுவாங்க, நாங்கள் சொல்லும் போது நீ நின்னா போகிறோம்னு சொல்லிட்டு காசை கொடுக்க மாட்டாங்க. நான் காசு கொடுத்தா தான் நிற்பேன். காசு கொடுக்குறேன் இந்த பேசிக் செலவுக்கு, நாட் தட் இந்த மக்களுக்கு காசு கொடுக்குறது கிடையாது. ஓகே, பட் இந்த தடவை கடவுள் சொன்னார், அது ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னா நான் இப்போ யோசிக்கிறேன். இந்த பிஜேபி இப்போ எப்படி மேற்கு வங்காளத்தில் அந்த
மெம்பர்ஸ் டிஎம்சி மெம்பர்ஸை விலைக்கு வாங்குறாங்க, குதிரை பேரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தாவேக்கா மேபி இதுக்கு தான் கடவுள் நீ நிற்க வேண்டாம், வேஸ்ட்டு, எதுக்கு நீ இந்த அயோக்கியர்கள் உன் கட்சியில் நின்றுட்டு நாளைக்கு வந்துட்டு அவன் வந்து ஒரு 10 கோடியோ 5 கோடியோ வந்து கொடுத்தா அவன் கட்சி மற்ற கட்சிக்கு தாவி போவாங்க, தேவையில்லைன்னு சொல்லி. அகில இப்போ என் கடவுள் என்ன சொல்கிறாரு, இந்த கட்சி தாவனவங்களை வந்துட்டு நீ வந்து தட்டி கேள், இல்லாட்டி நான் தண்டிக்கிறேன். தண்டிக்கட்டும் கடவுள். இந்த மாதிரி அயோக்கியர்களை பாருங்க. அந்த மதுராந்தகமாக ஏதோ ஒரு எம்எல்ஏ அவள் பேசுகிற பேச்சு, இந்த பேச்சு பேசியிருப்பாள ஜெயலலிதா இருந்ததுனால கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டான், பட்டையே கலப்பியிருக்கோம் அந்த அம்மா. ஓகே, இப்போ வந்து எல்லாத்துக்கும் திமிர்த்தனாவட்ட ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஐ டோன்ட் லைக் ஜெயலலிதா, பட் அந்த அம்மாவை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு டிசிப்ளின் ஓரளவுக்கு இருந்துச்சு இந்த அரசியல்வாதிகள் மத்தியில், ப்ளஸ் இந்த ஜேர்னலிஸ்ட். இப்போ அதுவுமே எதுவுமே இல்லாமல் மக்கள் வந்துட்டு தடியெடுத்தாலாம் தண்டக்காரன்னு நினச்சிக்கிட்டு அரசியல் ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது திக்கற்ற நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. மக்கள் நீங்கள் தான் மாறணும், நீங்கள் தான் இந்த மாற்றத்தையும் கொண்டு வரணும். மாற்றம் வந்து விஜய் கிடையாது, விஜயால் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா கிடையாது. கடவுள் நல்லா காமிச்சு கொடுத்துட்டார். உங்கள் விஜய் ஒரு தர்தலி, ஒரு எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு தற்குறி. என்ன வாய் திறந்து பேசுதா, ஒன்றும் பேசுறதில்ல. அசம்பிளியிலன்னா தன்னோட சொந்த கருத்து பேசுதா, இல்லை. ஏன்னா அதுக்கு கருத்தே இல்லை, அதுக்கு சப்ஜெக்டே பாலிட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, எக்கானமினா என்னன்னு தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னன்னு தெரியாது. அதில் மக்கள் நீங்கள் தான் அவதிப்பட போகிறீங்க. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு இது நடந்தே தீரணும். ஏன்னா நீங்கள் தான் இந்த தற்குறிகளை தேர்ந்தெடுத்துருக்கீங்க.